தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ திமுக அல்லாத ஒரு மீட்டிங் தான் 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. அங்கே காங்கிரஸ் மீதான விமர்சனங்களும் பிராந்திய கட்சிகள்லாம் வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு வடிவம் இருக்கா? அங்கே உள்ள ஒரு இணக்கம் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த கூட்டணி நீடிக்காது. அதற்கான பிரதான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் வந்துட்டு அந்த கூட்டணியை பயன்படுத்திக்குது. அது எந்த மக்கள் நலனுக்காக இந்தியா கூட்டணி எந்த விதமான போராட்ட களத்துக்கு வரல, எந்த விதமான கூட்டு செயற்பாட்டுக்கு வரல. அது ஒன்றே தான் பண்ணுது. கூட்டணி தொகுதி பகிர்வு, அதில் நல்ல தொகுதி பகிர்வு வாங்கிட்டு அது ஜெயிச்சுட்டு அது நல்லா வந்துருச்சு. கூட்டணி இல்லாதப்போ 50 சீட்டோ 52 சீட்டோ தான். இந்த இந்தியா கூட்டணி வந்துட்டோன்னா 99 சீட்டுக்கு போயிடுச்சு காங்கிரஸ். எதிர்கட்சிகள் 234 பேர், அதில் வந்துட்டு இவங்க 99 பேர். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் பெனிஃபிட் அடைஞ்சது. ஆனால் காங்கிரஸ்னால இதில் இருக்க கட்சிகளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் எனக்கு நிறைய சீட்டு வேணும், நிறைய சீட்டு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு தோத்துட்டு வந்ததை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, இந்த காங்கிரஸ் கட்சியோட முதன்மைப்படுத்தி இந்த கூட்டணி அமைச்சது தான் அந்த கட்சிகள் செய்த தவறு. இந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணோம், மாநில கட்சிகள் தான் வந்துட்டு மாநிலங்களால் உண்டானது தான் இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படின்னு முதல் உறுப்பு சொல்லுது. அப்படி இருக்க நீங்கள் வந்துட்டு காங்கிரஸை வந்துட்டு முன்னிலைப்படுத்துறது, ஏன்னா அது ஒரு அகில இந்திய கட்சின்னு சொல்கிறது என்னென்னா, பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் இயக்கம் கூட்டணியாக தான் அணியாக தான் அது ஆட்சியாவுடைய. இது வந்துட்டு ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கலை. மாற்று அரசியல் என்னது? முதல்ல ட்ரூ ஃபெடரல், உண்மையான ஜனநாயகம், மக்களுடைய வாக்குரிமை அமைப்பு, இவிஎம் எதிர்ப்பு, இப்படி எந்த விஷயத்துலையும் வந்துட்டு ஒரு கூட்டு செயல்பாடே கிடையாது. எந்த விஷயத்துலையும் கூட்டு செயல்பாடு கிடையாது. காங்கிரஸ் பாட்டுக்கு ஓட் சோரின்னு அவன் கத்திட்டு இருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான். அது தேர்தல்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் அந்த மத்திய பிரதேசத்தில் நடந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. உத்தரப்பிரதேசத்தோட ஒட்டியிருக்கூடிய மத்திய பிரதேசனுடைய அந்த பகுதியில், மேல் பகுதியில், வடக்கில் சமாஜ்வாடியினுடைய செல்வாக்கு இருந்துச்சு. அவங்க ஒரு 7 சீட்டோ கேட்டாங்க. இந்த கமல்நாத் அப்படின்ற அந்த தலைவர் இருக்கார்ல, அவர் தான் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1 சீட்டோ 2 சீட்டோ தான் தருவோம் அப்படின்னு உடனே சமாஜ்வாடி மாநாட்டு தனியாக போட்டுட்டு காங்கிரஸ் ஒரு 15-20 இடங்களை தோற்கடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி. ஸோ பேசுறது தான் இங்கே. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபியூடல் பார்ட்டி. அது நில பிரபுத்துவ கட்சி, அது ஜனநாயக கட்சியே கிடையாது. அது அதில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தப்போனா பெரிய டாம்பிகமாக நடந்துக்குவாருடைய ஒழிய அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண மக்களோட எந்த விதமான தொடர்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு மட்டும் ஒரு ரேர் எக்ஸப்ஷன் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வந்தவர் யார், இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி அமைச்சர் செல்வ பிறந்தகை, அவ்வளோதான், மற்றபடி வருத முடியாது. அப்போ இதை புரிஞ்சுக்காம இவங்கெல்லாம் அதோட கூட்டணி போடுறாங்க. அவங்களுக்கு பதவி மட்டும் தான் வேணும். 5 வருஷமும் சும்மா இருப்பாங்க. தேர்தல் அறிவிச்சோடனே வந்துட்டு எங்களுக்கு நிறைய கொடு, எங்களுக்கு நிறைய கொடு, எங்களுக்கு அத்தை கொடு, இதை கொடு. பாருங்களேன், திமுகவோட இருந்துட்டு ஒரு ராஜ்யசபா, அதுக்கப்புறம் தாவிகோட சேர்ந்து இன்னொரு ராஜ்யசபா, திமுகவோட நின்று 10 எம்பிக்கள், திமுகவோட நின்று 5 எம்எல்ஏக்கள், அது இந்தாண்ட கூட்டணியில் வச்சு 2 மந்திரி பதவி. எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில். தொகுதிக்கு 500 ஓட்டு கிடைச்சதுன்னா பெரிய விஷயம். அவன் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் பாருங்க. நின்னா அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டு, இதை தவிர அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஓட்டுக்கு இவங்கெல்லாம் எப்படி டெபாசிட் இருந்தாங்கன்னு தெரியும். மாணிக்கம் தாக்கூர் எதிர்த்து ஜோதிமணி வரைக்கும் எவ்வளோ டெபாசிட் இருந்தாங்க 2014 எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த கட்சியை வெறும் அரசியலுக்காக முன்னிலைப்படுத்துறது தான் மற்ற கட்சிகள் செய்த தவறு. இன்றைக்கி திமுகவும் ஆம் ஆத்மியும் அதை விட்டு விலகி நிற்கிறாங்க. நாளைக்கு இன்னும் மற்ற கட்சிகள்லாம் விலகி நிற்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய அணியை உருவாக்கினா தான் உண்டு. சார், இப்போ இந்த மாநில கட்சிகளுக்கெல்லாம் வந்து இன்னும் அவங்க வந்து விழித்து கொள்ளலையா? ஏன்னா இப்போ கடந்த தேர்தல்கள், மாநில தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே வந்து காங்கிரஸ் வந்து தவறான அணுகுமுறையை தான் வந்து செஞ்சு அவங்கள வீழ்த்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கூட்டணியில் இருந்துகிட்டே. ஆமாம், நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது இந்திய பிராந்திய கட்சிகள் காங்கிரஸுக்கு உதவி இருக்கு. அவங்க ஒரு நாளும் வந்து எதிர்த்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணல. இப்ப சட்டமன்ற தேர்தலில் மாணிக்கம் தாக்கர் சத்தம் விட்டாரு. 2024 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே ஆராசாவுக்கு சத்தம் எழுப்ப தெரியாதா? மத்த டிஆர் பாலுக்கு சத்தம் எழுப்ப தெரியாதா? அப்ப எவ்வளவு இணக்கமா பிரதர்னு சொன்னது, அவ்வளவு இணக்கமா போனாங்க. நாடாளுமன்ற தேர்தல்னா பிராந்திய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸை நம்ம முன்னிலைப்படுத்தணும். சட்டமன்ற தேர்தல்னா பிராந்திய கட்சியில ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து சோழிய முடிக்கிற தன்மை இருக்குல்ல, இது எப்படி பாக்குறது? ஆமா, அதுதான் நான் சொல்றேன். நான் அது எப்பொழுதும் அதனால தான் அந்த ஃபியூடல் அப்படின்றத நான் சொன்னேன். ஒரு நிலப்பிரபுத்துவ கேரக்டர் இதுக்கு இருக்குது. அதில் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உத்தரவு போட்டதாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி நடந்துவாங்க. அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க ஒத்துழைச்சதில்லை. நான் பார்த்துருக்குறேன். எந்த ஒரு காங்கிரஸ்காரனும், நான் எவ்வளோ பரப்புரை கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஒரு காங்கிரஸ்காரன் வந்துட்டு இருந்து நான் பார்த்ததே இல்லை. வரவே மாட்டாருங்க. இப்போ இந்த தேர்தலில் 27 பேர் நின்னா, 28 பேர் நின்னா, 28 பேருக்கான செலவு எவ்வளோ தெரியுங்களா?
எல்லாம் திமுக தான் பண்ணுது. ஓ. அதுவும் எப்படி அது வந்துட்டு ஒரு சீட் அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. அப்போ இவன் எதுக்குமே உதவ மாட்டான். அவனுக்கு தேவை அவனுடைய பதவி வந்துட்டோன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். பதவி வந்துருச்சா, மந்திரி பதவி கிடைக்குதா, சம்பாதிப்பான், நல்லா சம்பாதிப்பான். இந்த கமல்நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் 35% அப்படிதான் இருந்தார். அவர் காமர்ஸ் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் இருந்தார். அவர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக அடிச்சார் அவர். அப்படிதான் அவங்க செய்வாங்க. வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. மக்களை பற்றி எதை பற்றி எதுவுமே நேசிக்க மாட்டாங்க. ஆனால் மோடி திட்டத்தில் மட்டும் முன்னிலையில் இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வந்துட்டு இது மக்களுக்கான ஒரு கட்சியே கிடையாது தான் உண்மை. கேரளாவில் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா கேரளாவில் அந்த கட்சியினுடைய கேரக்டர் கேரளா காங்கிரஸ் அது. கேரளாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தலைமைகள், தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ரேவந்த் ரெட்டி அவங்களுடைய செல்வாக்கில் தான் அது நிற்குது. மற்றபடி இவங்க மத்திய தலைமையினுடைய செல்வாக்குனால எதுவுமே கிடையாது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அனுபவம் பட்டாச்சு. பீகார்ல எவ்வளவு மோசமான அணுகுமுறை ஆர்ஜேடி பட்டுருச்சு. தமிழ்நாட்டுல முதலுக்கே மோசங்கிற மாதிரி தமிழ்நாட்டிலுமே இப்படி யாருமே எதிர்பார்த்ததே கிடையாது. காங்கிரஸ் பண்ண பிரச்சனைனால இவ்வளவு பெரிய செட்பேக், மு.க. ஸ்டாலினே தூக்குற அளவுக்கு ஒரு செட்பேக் வந்து இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பட்டாச்சு. இப்போ இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மூவிங் டுவர்ட்ஸ் 2029 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்னும் மத்திய பிரதேசம் நடக்கணும், ராஜஸ்தான் நடக்கணும், சத்தீஸ்கர் நடக்கணும். இப்போ அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசம் ரொம்பலாம் போக வேண்டாம். அகிலேஷ் யாதவ் அவருமே இந்த இந்தியா கூட்டணியில கடுமையா சாட்டி இருக்காரு காங்கிரஸ் கட்சி. அவருக்கு எதிராக இவங்க பண்ண அந்த வேலையை சமாஜ்வாடி கட்சி கண்டிச்சிருக்குது, ராஷ்டிரிய ஜனதாதளம் கண்டிச்சிருக்குது, அப்புறம் வந்துட்டு என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சுப்ரியா சுரே அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க. திமுகவோட சேர்ந்து ஆம் ஆத்மி இந்த கூட்டத்தில் கலந்துக்கல. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு விலகிட்டு ஒரு புதிய அணியை உருவாக்குவாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்களை மையப்படுத்தி பண்ணக்கூடாது. அவங்க அந்த பெனிஃபிட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. மற்ற எதிரையுமே அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. பலமுறை இவிஎம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி இவங்ககிட்ட எவ்வளோ பேசியிருக்கிறாங்க. நான் அதான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா எடுபடவே இல்லை. இவிஎம்மை பற்றி இவங்க பேசுறதே இல்லை. ஓகே. இவிஎம்முக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் அங்கே இருக்கிற 3 பேர் எடுக்கிறதா சொல்லுவாங்க. ஒன்று கேசி வேணுகோபால், இன்னொரு ஜெயராம் ரமேஷ், மூணாவது இங்கேருந்து போனான்னு அந்த சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் தான். இவங்களாம் அதெல்லாம் முன்னிலைப்படுத்துறதே இல்லை. இவங்களாம் வந்துட்டு ராகுல் காந்தி கூட இருக்கிறவங்க செட்டு. அப்போ என்ன விதமான மக்கள் அக்கறை, என்ன விதமான ஜனநாயக அக்கறை உங்கள்கிட்ட இருக்கு? ஆனா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் எல்லா மூல முடுக்குல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து காங்கிரஸுக்கு தான் இருக்கு. அப்போ காங்கிரஸ் இல்லாம ஒரு அணியை கட்டமைச்சு பிஜேபிலாம் வீழ்த்த முடியும்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு தானே ஒரு பொதுவான வாதமா தொடர்ந்து முன்வைக்கப்படுது. நின்று காட்டினாங்கல்ல 2014 மக்களவை தேர்தலில் எத்தனை % ஓட்டு காங்கிரஸ் தனிச்சு போட்டியிடுறதுக்கு அந்த தேர்தல்? அதுக்கப்புறம் காங்கிரஸ் தான் சொல்றேன், காங்கிரஸ் 4% ஓட்டு. ஆனா தனிச்சு உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு 5.35% ஓட்டு வாங்கினா பிஜேபி. நீங்கள் அந்த தேர்தலில் போட்டியிடவே இல்லை. அந்த தேர்தலே புறக்கணிச்சிட்டீங்க, உள்ளாட்சி தேர்தலை. ஆனால் உங்களுக்காக உங்களுடைய கட்சியில் இருந்த அந்த இவங்க மட்டும் கன்னியாகுமரியில் எம்எல்ஏ விடவங்களுடைய எம்எல்ஏவாக இருந்தாங்களே, அவங்க மட்டும் போயிட்டு அங்கே வந்துட்டு தேர்தலை சந்திச்சாங்க. பல இடங்களை கேப்சர் பண்ணாங்க. அவங்க யார் இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்து விஜயதரணி அவங்க மட்டும்தான் ஒரு ஆம்பளையார் நின்று எல்லாத்தையும் செஞ்சாங்க. மற்ற எல்லாம் போயிட்டான் காலி, நின்ன காலி. ஆமாம். ஏன்னா அவனுக்கு என்னன்னா அவனுக்கு சொந்த காசை ஏன் செலவு பண்ண மாட்டான் அவனுக்காகவே. அப்புறம் இவன் எப்படி உள்ளாட்சி தேர்தலில் போட்டுக்கிட்டு முண்டி ஜெயிக்கிறது? இன்றைக்கி பிஜேபியோட காங்கிரஸ் போயிட்டீங்கன்னா பிஜேபி 5 ஓட்டுனா காங்கிரஸ் 1 ஓட்டு தான், இல்லாட்டி அரை ஓட்டு தான். பிஜேபியில் 10ல் 1 பங்கு தான் இவங்களே. பிஜேபியும் பலம் அடைந்த ஒரு கட்சி தான் அப்படின்னா பார்த்துக்கங்க. ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க 5 சீட்டு. சார், இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு நேரேஷன் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து ராகுல் காந்தி பிரதமராக முன்னிலைப்படுத்தினாங்க. ஸோ காங்கிரஸ் இருந்தனால தேசிய லெவலில் திமுகவுக்கு ஒரு முகம் கிடச்சிச்சு. அதை வச்சு ஒரு அட்வான்டேஜ், பரஸ்பரமான ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிச்சு. இப்போ எல்லாருமே போயிட்டாங்க அப்படிங்கிற பொழுது அப்போ திமுக இல்லை, ராகுல்னால வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு எந்த ஒரு முகம்லாம் கிடைக்கல. திமுகவினுடைய உறுப்பினர்கள் வந்துட்டு வலிமையாக போராடினாங்க. நீங்கள் எடுத்துக்கங்க, டிஆர் பாலு இருக்கட்டும், ராஜா எடுத்துக்கோங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுப்பராயன் எடுத்துக்கோங்க, தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன் எடுத்துக்கோங்க, அப்புறம் தயாநிதி மாறன், சென்ட்ரல் மெட்ராஸ் தயாநிதி மாறன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திமுகவில் இருந்துட்டு ஒரு 10 பேர் வந்துட்டு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து போராடினாங்க. 22 எம்பிக்களில் 10 பேர் கடுமையாக போராடினாங்க. அங்கே
ஒரு விடயத்திலையும் போராடினாங்க. அது ஒன்றும் இவங்களுக்கு காங்கிரஸுடைய முகலாம் தேவையில்லை. காங்கிரஸ் தேவைப்பட்டால் ஊருக்கு மாதிரி தொட்டுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தொகுதி மறுவரை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கூட ஸ்டாலின் தான் உயர்ந்து நின்னார். ஆளுநருக்கு எதிரான அந்த அதிகார பறிப்புன்னு வரும்போது ஸ்டாலின் தான் வழக்கு போட்டு தமிழக அரசு தான் வென்றுது. இன்னைக்கு போயிட்டு காங்கிரஸ்காரன் என்ன சொல்கிறான், முன்னாடி இருந்த அரசு கடைபிடிச்ச அதே இதை நாங்களும் கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இவனே சொல்கிறான். எப்படி விஜய் அவமதிக்கிறான் பாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை எல்லாத்தையும் முதலமைச்சர் விஜய் மாண்புமிகு முதல்வர் முடிவெடுப்பார் அப்படின்ட்டு அந்த காங்கிரஸ்காரர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன இருக்குது? ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு காங்கிரஸ் மற்ற கட்சிகளுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு இடம் அது தரவே தராது. அவன் கட்சிக்குள்ளே அவன் தரமாட்டான். அங்கே இருந்துக்கிட்டு கேரளாவில் வந்துட்டு நான் முதலமைச்சர் அவனு கேசி போக ட்ரை பண்ணார்ல, கடைசி நேரத்தில் ரமேஷ் சரிதானும் சரி, வீட்டு சதீசனும் சரி, முதல்ல நீ இதை விட்டு வெளில போனி, கான்டெஸ்டே கிடையாது அப்படின்ட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள வரப்போ சதீசன் தான் காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் தான் முதல்வர் அவனு சொல்லிட்டு முதல்வர் ஆகிட்டார். உடனே அவர் வந்துட்டு ரமேஷ் சென்னிதாலா வந்துட்டு அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவர் தூக்கி வெளில அனுப்பிட்டாங்க, விசி இந்த கேசி வேணுகோபால். இப்படி தான். அப்போ அந்த கட்சி வந்துட்டு அந்த மாநிலம் சார்ந்த அரசியலில் அது தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் அது ஜெயிக்குது, இல்லாட்டி ஜெயிக்காது. சார், டிஎம்கே தன்னை சர்வே பண்ணிக்க இப்போ இயற்கையே டிஎம்கே தனிமைப்பட்டிருக்கா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க. டிஎம்கே தான் பெரிய மேஜர் பார்ட்டியே இங்கே. அது தனிமைப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போவும் 24%, 25% ஓட்டு. அது எவ்வளவு? மொத்தர் கூட 234, 164 நின்று இதில் ஒரு 36, 70 சீட் அது நிற்கவே இல்லை. அதுலேயும் போட்டிங்கன்னா அது 32% ஓட்டுக்கு அது மட்டுமே வந்துடும். அதுக்கு தானே இருக்கு அந்த செல்வாக்கு. மற்றவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப கம்மி தானே, சொற்ப வாக்குகள் தானே. விடுதலை சிறுத்தைகள் தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் சொற்ப வாக்குகள் தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இவங்களால அவங்களுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ். ஆமா, திமுகவுடைய சாதனைகள் தானங்க ரொம்ப முக்கியம். ஏவிஎம் வச்சு அடிச்சிட்டாங்க, உடனே அவங்களாம் பறந்துட்டாங்க. இன்னைக்கு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பிளவுபட்டு வெளில போறாங்க? ஒன்றும் இல்லை, மந்திரி பதவி. இவ்வளோ நாளாக நாங்கள் திமுக கூட்டணி தொடர்றோம், அது இதுக்கு அவங்களுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு ஆதரவு தான் தரோம்னு சொன்னவங்க இன்னைக்கு நாங்கள் திமுகவில் நீடிக்க இயலாதுன்றாரு. யாரு? திரு வீரபாண்டியன். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, சண்முகம் என்ன சொல்றாரு, அது கொள்கை கூட்டணியே இல்லைன்றாரு. இவர் இருந்தால் கொள்கை கூட்டணி, இவர் இல்லைன்னா கொள்கை. அப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதுக்கு என்ன பேர் இருந்துச்சு? அதனுடைய அர்த்தம் என்ன? கொள்கை கூட்டணியே இல்லாத கூட்டணிங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றதே கொள்கை பேர் தானுங்க அது. இவர் இல்லைன்றாரு. இப்போ வந்து கூட்டணினாலே தேர்தல் சமயத்துல செய்யக்கூடிய ஒரு பாண்டு தான், அக்ரிமெண்ட் தான் அப்படின்னு தான் பரவலா சொல்லப்படும். ஆனா அதையும் தாண்டி திமுக கூட்டணி ஒரு கொள்கை ரீதியா பல தேர்தல்களை சந்திச்சாங்க, குறிப்பிடத்தக்கது. இப்போ என்ன பரவலா இந்திய அளவுலயே கம்யூனிஸ்டோட 4 MP எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான். அப்புறம் இது கொள்கை கூட்டணி இல்லாத, அதுக்கப்புறம் குறைச்சாரா வந்துட்டு ஸ்டாலின் ஏதாவது? அப்போ இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஆட்கள் பாருங்களேன். கொஞ்சம் இடதுசாரிகள்ன்றத மதிப்பு வச்சிருக்கிறோம், ஆனால் அவங்களோட சந்தர்ப்பவாதிகள் அப்படின்றத அவங்க நிரூபிக்கிறாங்கல்ல. இப்போ இயற்கையே வந்து வழிவிட்டுருக்கு. இப்போ திரு மு க ஸ்டாலின் நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ அவர் தேசிய லெவல்ல ஒரு அணியை கட்டமைப்பதற்கு அவரால் நிச்சயமா முடியும். இப்போ இன்னைக்கு பர்த்டே, அதாவது திரு லாலு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு பிறந்த நாள் இது. அது அவருடன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை போட்டு அவர் பர்த்டே விஷஸ் பண்றாரு. நிச்சயமா இதுலயும் அரசியல் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா ராகுல் காந்தி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் தினத்தன்று அவருடன் இருந்த புகைப்படத்தை வந்து போட்ட போது ப. சிதம்பரம் அதை மேற்கோள் காட்டினார். நாங்க இணக்கமா தான் இருக்கோம் திமுக கூட, நீங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்ப மு க ஸ்டாலின் தேசிய அரசியல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவருக்கு அப்படிங்கிற ஒரு? இல்ல, தேசிய அரசியல் அதீத கவனம் செலுத்துறது வந்துட்டு திருமாவளவன், ரவிக்குமார், ஸ்டாலின் 3 பேர் தான். அவங்க தான் ரொம்ப பண்ணாங்க. இந்த இந்தியா கூட்டணி வர்றதுக்கே இந்த 3 பேர் தான் காரணம். அதில் குறிப்பா திருமாவும் விஜயகுமார் தான். அவங்க தான் முதல்ல பண்ணாங்க. பிஜேபிக்கு எதிராக ஒரு ஆன்டி பாசிஸ்ட் ஒரு அணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆனால் காங்கிரஸ் அது அதனுடைய வசதிக்காகவே பயன்படுத்திக்குவாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் மாதிரி ஏன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் MP ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு? இல்லை, தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. அது என் உயரம் எனக்கு தெரியுன்றாரு, அவர் பண்றாரு. 2வது தமிழ்நாட்டை விட்டுட்டு இவங்க போனாங்க அப்படின்னா இங்கே எல்லா விதமான வேலையும் செய்வாங்க. ஓகே, இப்போ பிஜேபியே திமுக ஏன் குறி வைக்குது? 22 MPக்கள் இருக்காங்க, அதுக்கு தான் குறி வைக்குது. முதல்ல அவங்களுடைய ஆதரவு, அப்புறம் அவங்களுடைய கூட்டணி, அப்புறம் கிராப்லிங், அப்புறம் அவங்கள முழுகிட வேண்டியது. இப்படிதான் ஒரு 4 விதமான வழிமுறை வச்சிருக்கிறாங்க. சாம பேத தான தண்டம் அப்படின்றது அந்த மாதிரி இது வச்சிருக்கிறாங்க. அவங்க முதல்ல ஆதரவு நாடுவாங்க, அப்புறம் கூட்டணி அமைப்பாங்க, அப்புறம் அதிக இடத்த கேட்பாங்க, அப்புறம் அவங்கள முழுகிட்டு நல்லா தண்ணி 2 லிட்டர் தண்ணியை குடிச்சிருவாங்க. மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும், அதனால தான் அது வேணாம் அப்படின்றது.
நிச்சயமா வந்து சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எங்க நேரலுக்கு உங்க கருத்துக்களை பாருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.